أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. முதலில் நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்முடன் சேர்ந்து கனடாவுடைய மஜ்லிஸ் அன்சார்லா மற்றும் புர்கினா ஃபசாவுடைய மஜ்லிஸ் அன்சார்லாவுக்கும் இஜ்திமா நடைபெறுகின்றது. அவர்களும் நேரடியாக நம்முடன் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஜமாத்தில், அதாவது அஹ்மதியா ஜமாத்தில் நீங்கள், அதாவது அன்சார் எப்படிப்பட்ட மக்கள் என்றால், உங்களுடைய வயது சிந்தித்தல் அடிப்படையில், அனுபவத்தின் அடிப்படையில் மிகவும் ஒரு பக்குவமடைந்த வயதை எட்டிவிட்டீர்கள். இந்த அடிப்படையில் இவ்வாறு கூறலாம், ஜமாத்துக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக, முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எனவே கவனம் செலுத்தி பாருங்கள், நீங்கள் முன்மாதிரியாக இருக்கின்றீர்களா? பையத்துக்கான உண்மையான தரத்தை பெற்றுவிட்டீர்களா அல்லது பெறுவதற்கு முயற்சி செய்கின்றீர்களா? இல்லை என்றால் இது மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயமாகும். ஏனென்றால் உங்களுடைய முன்மாதிரியை பார்த்து தான் அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் சீர்திருத்திக் கொள்ளுவார்கள், மேலும் தம்முடைய பலவீனங்களை பார்ப்பார்கள். ஆக இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாகும். இது அன்சார் மீது மற்றும் அன்சார் மீது இருக்கிறது. இதற்கான அடிப்படை நிபந்தனை இறையச்சமாகும். அன்சாரிடம் இறையச்சம் இருக்க வேண்டும். இறையச்சம் இருந்தால் நாம் பல தீமைகளிலும் தவிர்ந்திருக்கக்கூடியவர்களாக இருப்போம். மேலும் அந்த பையத்துக்கான உரிமை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். நாம் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இணைந்து கொண்ட பிறகு அதற்கான அறிவிப்பை செய்துள்ளோம். நம்முடைய உறுதிமொழியையும் அப்பொழுதுதான் நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். இறையச்சம் தொடர்பாக ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறையச்சத்தை மேற்கொள்ளுங்கள். இறையச்சம் எல்லா விஷயத்தின் வேறாகும். இறையச்சம் என்பதன் பொருள் ஒவ்வொரு நுணுக்கமான பாவத்திலிருந்தும் தப்பிப்பது என்பதாகும். இறையச்சம் என்பது எந்த விஷயத்தில் தீமைக்கான அணுவளவு வாய்ப்பு இருக்கின்றதோ அதிலிருந்தும் தவிர்ந்திருப்பதாகும். உள்ளத்தின் உதாரணம் ஒரு நதியை போன்றது. அதிலிருந்து பல சிறிய ஓடைகள் வெளியே வருகின்றன. ஆக உள்ளத்தின் நதியிலிருந்தும் சிறு சிறு ஓடைகள் ஓடுகின்றன. சிறிய ஓடையின் நீர் அசுத்தமாகிவிட்டால் அது பெரிய நதியும் சீர்கெட்டிருக்கும் என்று நாம் அனுமானிக்க முடியும். எனவே உங்களுடைய ஈமான், உங்களுடைய ஏதாவது ஒரு உறுப்பு அசுத்தமாக இருந்தால் அதை வெற்றி கணித்து பார்க்க முடியும். எனவே இறைச்சத்திற்கான அந்த உயர் தரத்தை நாம் நம்முடைய கண்முன்னால் நிறுத்த வேண்டும். இந்த தரத்தை நாம் கண்முன்னால் நிறுத்தும் பொழுதுதான் நாம் பையத்துக்கான உறுதிமொழியையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். மேலும் அதன்படி செயல்படுவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருப்போம். எனவே நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், எப்படி நாம் இதை பெறுவதற்கு முயற்சி செய்கிறோம்? இதை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றால், பிறகு நான் ஏற்கனவே கூறியது போன்று மற்றவர்களுக்கு ஒரு
முன்மாதிரியாக ரோல் மாடலாக ஆகக்கூடியவர்களாக இருப்போம். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் ஒரு பைஅத்தை வாங்கி இருக்கின்றார்கள். அதில் பல நிபந்தனைகள் இருக்கின்றன. அவற்றில் முதல் மற்றும் மிகப்பெரிய நிபந்தனை ஷிர்க்கிலிருந்து தவிர்ந்திருப்பேன் என்பதாகும். ஷிர்க் இணை வைத்தல் எப்படிப்பட்ட ஒன்று என்றால், அது சில வேளை ஷைத்தான் எப்படிப்பட்ட வழிகளிலிருந்து நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி விடுகின்றான் என்றால், அதை பற்றி நாம் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டோம். உணர்வு கூட இருக்காது, உணர்ச்சி கூட இருக்காது. ஆக மிகவும் நுட்பமாக இருக்கும். எந்த வகையிலும் எந்த விதமான ஷிர்க்கிலும் நாம் மூழ்கிவிடக்கூடாது. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், தௌஹீத் என்பது வாயால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவது மற்றும் கிடையாது. உள்ளத்தில் ஆயிரக்கணக்கான சிலைகள் இருப்பது கிடையாது. மாறாக ஒருவர் தன்னுடைய அந்த எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் திட்டத்தையும் விட்டுவிடுவது இல்லாமல் அந்த விஷயங்களை பின்பற்றுகிறார், அல்லது இறைவன் மீது வைக்க வேண்டிய அந்த மகத்துவத்தை தன் மீது வைக்கின்றார், அல்லது யாராவது ஒரு நபர் மீது வைக்கின்றார் என்று சொன்னால், இந்த அனைத்து விஷயத்திலும் அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் சிலை வணங்கியாக இருக்கின்றார். சிலை என்பது வெறும் பித்தளையாலோ அல்லது தங்கத்தாலோ அல்லது கல்லாலோ செய்யப்பட்டது மற்றும் கிடையாது. மாறாக ஒவ்வொன்றும் அல்லது ஒவ்வொரு விஷயமும் அல்லது ஒவ்வொரு திட்டமும் அல்லாஹுக்கான உரிமையை வழங்க வேண்டிய உரிமையை அதற்கு வழங்கும் பொழுது அது இணை வைத்தலாக ஆகிவிடுகின்றது. ஆக ஷிர்க் என்பதற்கு மிகவும் நுட்பமான ஒரு இலக்கணம் இருக்கின்றது. அதை எப்பொழுதும் நம்முடைய கண்முன் நடத்த வேண்டும். அதை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய இந்த காலத்தில் உலகத்தில் இதனுடைய சூழலில் நாம் மூழ்கி, உலகத்தின் இந்த சுகபோகங்களில் மூழ்கி நாம் பல விஷயங்களை பேசிவிடுகின்றோம். அது மறைவான ஷிர்க்காக இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு அஹ்மதியும் பொதுவாகவும் மேலும் ஒவ்வொரு நாசிரும் குறிப்பாக இதில் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் நாசிர் என்ற வகையில் உங்களுடைய வயது எப்படிப்பட்டதென்றால், உங்களுடைய வயதின் கடைசி பகுதியில் நீங்கள் சென்றடைந்து விட்டீர்கள், நுழைந்து விட்டீர்கள். இதற்கு பிறகு அடுத்து மறுமைதான் இருக்கின்றது. எனவே எப்பொழுதும் கவனம் செலுத்துங்கள். நாம் எல்லா விதமான மறைவான ஷிர்க்கிலிருந்தும் தூய்மையாக இருக்கின்றோமா? நம்முடைய ஒவ்வொரு அமலும் ஒவ்வொரு செயலும் அல்லாஹுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இருக்கின்றதா? நம்முடைய ஒவ்வொரு அமலும் தக்வாவின்படி நடக்கக்கூடியதாக இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். இது அடிப்படையான விஷயமாகும். இதை எப்பொழுதும் நாம் முன்னால் நிறுத்த வேண்டும். பிறகு அன்னார் பைஅத் செய்யக்கூடியவர்களுக்கு இதையும் கூறியிருக்கின்றார்கள், பொய்யிலிருந்து தவிர்ந்திருங்கள். பொய் ஒரு மிகப்பெரிய தீமையாகும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், ஃபஜ்தனிபு ரிஜ்ஸ மினல் அவ்சானி வஜ்தனிபு கௌல ஜூர். அதாவது அசுத்தமான சிலைகளிலிருந்து தவிர்ந்திருங்கள், மேலும் பொய் கூறுவதிலிருந்து தவிர்ந்திருங்கள். ஒரு ஹதீஸில் வருகின்றது, ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 4 விஷயங்கள் இருக்கின்றன. அது யாரிடம் இருக்கின்றதோ அவர் பக்கா முனாஃபிக் ஆவார். அதில் ஏதாவது ஒன்று இருக்கின்றதாலும் சரி, அவர் அதை விட்டால்தான் அவர் நயவஞ்சகத்திலிருந்து வெளியே வருவார். ஒன்று, அவர் பேசும் பொழுது பொய் பேசுவார். அதாவது தன்னுடைய விஷயத்தில் பொய்யை கலந்து கூறுவார். உடன்படிக்கை செய்யும் பொழுது அவர் நம்பிக்கை துரோகம் செய்வார், உடன்படிக்கை மீறுவார். பல மக்கள் கூறுகின்றார்கள், நாம் எவ்வளவு ஒப்பந்தம் போடுகின்றோம் அதுபடி செயல்படுவதில்லை. 3வது விஷயம், வாக்குறுதி அளிக்கும் பொழுது அதையும் மீறுகின்றார். இதுவும் பொய்யுடைய ஒரு வகையாகும். ஒன்று எழுத்துப்பூர்வமான அந்த உடன்படிக்கையாக இருக்கும், வியாபார விதையான ஒப்பந்தங்கள் இருக்கட்டும், அல்லது இன்னும் பல விஷயங்களில் அந்த ஒப்பந்தம் இருக்கட்டும். அதே போன்று 3வது, சில வாக்குறுதிகள் மனிதன் அளிப்பான், ஆனால் அது பொய்யாக இருக்கும். மிகவும் இந்த இரண்டுமே முனாஃபிக்கத்தை நோக்கி, நயவஞ்சகத்தை நோக்கி அழைத்து செல்கின்றது. 4வது, சண்டையிடும் பொழுது ஏசி பேசுவார். இந்த எல்லா விஷயமும் பொய்யோடு தொடர்புடையது. ஒரு பொய் கூறக்கூடிய மனிதன்தான் இது போன்ற விஷயங்களை செய்வான். எனவே நாம் நுட்பத்திலும் கூட உண்மையை தேட வேண்டும். மிகவும் நுணுக்கமான முறையில் உண்மையை தேட வேண்டும். ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உண்மை நன்மையின் பக்கம் வழி நடத்துகிறது, நன்மை ஜன்னத்தை நோக்கி வழி நடத்துகின்றது. பொய்யிலிருந்து தவிர்ந்திருங்கள். ஏனென்றால்
பொய் நம்மை கட்டுப்படாமையின் பக்கம் அழைத்து செல்கின்றது, மேலும் கட்டுப்படாமை ஜஹன்னமை நோக்கி அழைத்து செல்கின்றது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், திருக்குர்ஆன் பொய்யை ஒரு அசுத்தம் என்று கூறியிருக்கின்றது. அந்த வசனத்தை இப்போது எழுதினேன். ஃபஜ்தனிபு ரிஸ்ஸா மினல் அவ்சானி வஜ்தனிபு கவுல ஜூர். பாருங்கள், அதாவது பொய்யை சிலைக்கு நிகராக வைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் உண்மையில் பொய்யும் ஒரு சிலையாகும். ஏன் ஒரு மனிதன் உண்மையை விட்டு மற்ற விஷயத்தின் பக்கம் செல்கின்றார்? எப்படி சிலையிடம் எந்த ஒரு உண்மைத்துவம் இருப்பதில்லையோ அதே போன்று பொய்யிடமும் எந்த ஒரு உண்மைத்துவம் இருக்காது. பொய் கூறக்கூடியவர்கள் மீது எந்த அளவு நம்பிக்கைத்தன்மை குறைகிறது என்றால், அவர்கள் உண்மை பேசினாலும் சரி அதிலும் ஏதாவது பொய் இருக்கலாம் என்று ஒரு அனுமானம் இருக்கின்றது. எனவே பொய் கூறக்கூடியவர்களுடைய பொய் குறைய வேண்டும் என்று நினைத்தால் அது உடனடியாக குறைவதில்லை. பல ஆண்டுகளாக முயற்சி செய்தால்தான் அதில் அவர்கள் கடுமையாக உழைக்கும் பொழுதுதான் அதிலிருந்து விடுபட முடிகின்றது. எனவே அன்னார் கூறுகின்றார்கள், பொய் கூறக்கூடியவர்கள் எப்பொழுது உண்மையாகவும் கூறினாலும் சரி அதையும் கூட மக்கள் பொய் என்று நினைப்பார்கள். எனவே ஒரு அஹ்மதி, ஒரு நம்பிக்கையாளர், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களிடம் பைஅத் செய்தவர் இதன் பக்கம் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். நாம் எந்த அளவு பொய்யை வெறுக்க வேண்டும் என்று. இது நம்மை ஷிர்கின் பக்கம் அழைத்து செல்கின்றது. தீமைகளின் தவிர்த்திருப்பதன் பக்கம் கவனமுட்டியவர் அன்னார் கூறுகின்றார்கள், நீங்கள் எப்பொழுது உண்மையான பையத் செய்யக்கூடியவர்கள் கணக்கிடப்படுவீர்கள் என்றால் தீமையிலும் தவிர்த்திருக்கும் பொழுதுதான். தீமைகளில் ஒன்று விபச்சாரமாகும். இதை பற்றி விபச்சாரத்தின் இலக்கணம் என்ன? ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், விபச்சாரத்திற்கு அருகில் செல்லாதீர்கள். அதாவது அது போன்ற நிகழ்ச்சிகளிலிருந்து தவிர்த்திருங்கள். உள்ளத்தில் இந்த சிந்தனை கூட உருவாவதற்கு வாய்ப்புள்ள அந்த நிகழ்ச்சிகளிலிருந்து தவிர்த்திருங்கள். மேலும் எந்த வழிகளில் செல்வதன் மூலமாக இந்த பாவம் வருவதற்கான சாத்தியம் இருக்கின்றதோ அந்த வழிகளில் கூட செல்லாதீர்கள். விபச்சாரத்தின் வழி மிகவும் கொடியதாகும். உங்களுடைய இறுதி சேருமிடத்திற்கு அது மிகவும் அபாயகரமானதாக இருக்கின்றது. எனவே இந்த தரத்தை அன்சார் பெற வேண்டும். நம்மிடம் ஒரு தீமை இருக்கிறது என்றால், அன்சார் என்று அழைக்கப்படுவரிடம் ஒரு தீமை இருக்கிறது என்றால், பிறகு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளிடமும் அந்த தீமைகள் உருவாகி கொண்டே செல்லும். எனவே அன்சாருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. ஒரு வயதுக்கு பிறகு இது போன்ற சிந்தனை வருவதில்லை தான். 40 60 வயது இருக்கக்கூடிய அன்சார் சில வேளை சில தீமைகள் மூழ்கி விடுகின்றார்கள். எனவே அவர்கள் தம்முடைய நிலைமைகளின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், எதன் மூலமாக சிந்தனை கூட உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதோ அதிலிருந்து தவிர்த்திருங்கள். இன்றைய காலத்தில் பல முறையீடுகள் வருகின்றன மக்களிடமிருந்து. அன்சாருடைய வயதை அடைந்து விட்டார்கள். டிவி நிகழ்ச்சிகளில், இன்டர்நெட்டுகளில் தவறான நிகழ்ச்சிகளை பார்க்கின்றார்கள். அது தீமையின் பக்கம் அழைத்து செல்கின்றது என்று கடிதம் வருகிறது. இதுவும் கூட ஒரு விதத்தில் விபச்சாரமாகும். இதிலிருந்து தவிர்த்திருப்பதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். 5-10% கூட நம்மில் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் என்றாலும் அதுவும் கூட மிகவும் ஆபத்தான விஷயம்தான். அதிலிருந்து தவிர்த்திருக்க வேண்டும். இதே போன்று தீய பார்வையிலிருந்து தவிர்த்திருக்க வேண்டும் என்று அன்னார் கூறியிருக்கின்றார்கள். தீய பார்வையிலிருந்தும் தவிர்த்திருக்க வேண்டும். இதுவும் கூட நீங்கள் அகமதியாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நிபந்தனையாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், திருக்குர்ஆன் மனிதனுடைய இயல்பின் எதிர்பார்ப்புகள் மற்றும் பலவீனங்களை கருத்தில் கொண்டு அவனுடைய நிலைமைக்கு ஏற்ப போதை வழங்குகின்றது. அன்னார் திருக்குர்ஆன் கூறுகின்றது, வகுல்லில் முஃமினீன யகுஸு மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபஸு ஃபுரூஜஹும் ஸாலிக அஸ்கா லஹும். நீர் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கூறுவீராக, அவர்கள் தம்முடைய பார்வையை கீழ்நோக்கி வைத்திருக்க வேண்டும், மேலும் தம்முடைய மறைவான உறுப்புகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக அவர்களுடைய உள்ளங்கள் தூய்மையடையும். இதில் வெறும் மறைவான இடம் மட்டும் கிடையாது, மாறாக உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொல்லையும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்நிய பெண்களை பார்ப்பது முதலிய விஷயங்கள் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான அனுபவங்கள் மூலமாக நிரூபணமாகி இருக்கின்றது. எந்த விஷயங்களிலிருந்து ஒரு மனிதன் தவிர்த்திருப்பதில்லையோ அவன் தீமைகள் மூழ்கிக்கொண்டே செல்கின்றான். இதை மிகவும் ஆழ்ந்து கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இருக்கின்றது, புரிய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய முன்மாதிரி தான் அடுத்த சந்ததிகளிடம் உருவாகும். பிறகு அன்னார் அஹ்மதிக்கு இன்னொரு நிபந்தனையை கூறுகின்றார்கள், அவர் தீமைகளிலும் தவிர்த்திருக்க வேண்டும். தீமை மிகப்பெரிய ஒரு பாவமாகும். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஃபிஸ்க் என்ன என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது அன்னார் கூறினார்கள்,
ஃபாசிக் நரகவாதி ஆவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவர்கள் யார் என்று கேட்டார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர்கள் நன்றி செலுத்துவதில்லையோ, அவர்களுக்கு சோதனை வரும்பொழுது பொறுமை காட்டுவதில்லையோ, அவர்கள்தான் ஃபாசிக் ஆவார்கள் என்று கூறினார்கள். இதில் அன்னார் பெண்களுக்கான உதாரணத்தையும் கூறியிருக்கின்றார்கள். இந்த விஷயம் பெண்களிடம் மட்டும் கிடையாது, மாறாக ஆண்களிடமும் இருக்கின்றது. ஃபிஸ்கான விஷயத்தை பேசுகின்றார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அநீதியாக இழைக்கக்கூடிய தீயவரின் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஏனென்றால் அவர் இறைவனை பொருட்படுத்தாமல் இருக்கின்றார், இறைவனும் அவரை பொருட்படுத்த மாட்டான். ஒரு மகன் தந்தையை பொருட்படுத்தவில்லை என்றால், மேலும் பின்பற்றுவதில்லை என்றால், பிறகு தந்தையேன் அவரை பொருட்படுத்தப் போகின்றார், பிறகு இறைவனேன் பொருட்படுத்தப் போகின்றான். பிறகு தீமையிலிருந்து அநீதியிலிருந்து தப்பிப்பது பற்றி அன்னார் கூறுகின்றார்கள், என்னிடம் பைய செய்துள்ளீர்கள் என்றால் எல்லா விதமான அநீதி இழைத்திலிருந்து தவிர்ந்திருங்கள். எனவே ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் ஜமாத்திற்கு அறிவுரை வழங்கியவாறு கூறினார்கள், என்னுடைய அனைத்து ஜமாத் மக்கள் அனைவரும் இந்த விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த இயக்கத்தில் இணைந்து என்னுடன் பற்றுறுதிக்கான அந்த தொடர்பை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், அவர்கள் நல்ல நடத்தை மற்றும் நட்பேறு மற்றும் இறையச்சத்தின் உயர்தரம் வரை எட்டுவார்கள் என்பதாகும். தீய நடத்தை ஆகியவை அவர்களை நெருங்காது என்பதன் பொருளாகும். ஐவேளை தொழுகைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். ஜமாத்தாக பொய் பேசக்கூடாது, யாருக்கும் நாவால் துன்பம் அளிக்கக்கூடாது, எந்த விதமான தீமையும் செய்யக்கூடாது. எல்லா விதமான தீமை, அநீதி இழைத்தல், குழப்பம் ஆகியவற்றின் சிந்தனையை கூட உள்ளத்தில் கொண்டு வரக்கூடாது. இது மிகப்பெரிய விஷயமாகும். இதை பற்றி சிந்தனை கூட கொண்டு வரக்கூடாது என்று கூறுகின்றார்கள். ஆக எல்லா விதமான பாவங்கள், குற்றங்கள் ஆகியவற்றை அதாவது சொல்வதற்கு கூட தகுதியற்றவையாக இருக்கின்றவையோ அந்த விஷயங்கள் அவற்றிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். மேலும் இறைவனுக்காக தூய உள்ளத்தையும் எளிய இயல்பையும் கொண்டிருக்க வேண்டும். தீமையற்றவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷத்தன்மையும் அவர்களிடம் இருக்கக்கூடாது. எனவே இது ஒவ்வொருவருக்கும் மிகவும் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயமாகும். நாம் இந்த கோணத்தில் இந்த அளவு ஆழமாக நம்முடைய நிலைமையை சரி செய்வதற்காக யோசிக்கின்றோமோ, அகமதியாக இருப்பதற்கு தீமையிலும் தவிர்த்திருப்பதும் ஒரு நிபந்தனையாகும். நாம் அகமதிகளாக இருக்கின்றோம், நாம் பையத்தும் செய்திருக்கின்றோம். புதிதாக வந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது பழைய அகமதிகளாக இருக்கட்டும், நாம் பைய செய்கின்றோம். மேலும் பையத்து நிபந்தனைகளை கடைபிடிப்போம் என்று நாம் உறுதி எடுக்கின்றோம். அதில் பல விஷயங்கள் இருக்கின்ற நிபந்தனைகள் எப்பொழுதும் முன்னால் நிறுத்த வேண்டும். அதில் ஒன்று என்னவென்றால், நாம் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது என்பதாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்பிக்கை துரோகத்தை பற்றி கூறுகின்றார்கள். தீமைகளை கைவிடுவதில் ஒரு நல்லொழுக்கம் என்னவென்றால், அமானத் என்று கூறப்படுகின்றது. அதாவது மற்றவர்களுடைய நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த பொருளை தீமையாக கைப்பற்றி கொள்ளக்கூடாது. அதாவது அமானத்தில் ஹயானத் செய்யக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. எதிலும் மற்றவருடைய அந்த பொருளை நாம் கைப்பற்றி கொள்ளக்கூடாது. இந்த அமானத்தும் நேர்மையும் மனிதனுடைய இயல்பில் இருக்கக்கூடிய ஒன்றாகும். எனவே அன்சாரும் தம்முடைய மனிதன் ஒரு சிறிய வயதில் இருக்கும் பொழுது தீமையை பற்றி அறியாமல் இருக்கின்றான். குழந்தைகளுடைய இயல்பில் அல்லாஹ் இந்த விஷயத்தை வைத்திருக்கின்றான். அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வதில்லை. அல்லாஹுடைய கட்டளைகளில் ஒன்றாகும். நீங்கள் என்னுடைய பையத்தில் வந்திருக்கிறீர்கள் என்றால் இந்த விஷயத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள். ஒருபோதும் சிறிதளவு கூட நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். தீமையிலிருந்து குழப்பத்திலிருந்து தவிர்த்திருப்பதும் ஒரு அவசியமான விஷயமாகும். அன்சார் என்று அழைக்கப்படும் நீங்கள் முதலில் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சீர்திருத்த வேண்டும். நீங்கள் அறிவிப்பு செய்துள்ளீர்கள், நாங்கள் அன்சார் என்று. நீங்கள் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அன்சார், அதாவது உதவியாளர்கள் ஆவீர்கள். யார் உதவியாளர்களாக இருக்க முடியும் என்றால், இந்த எல்லா விஷயங்களும் செயல்படக்கூடியவர் தான். நாம் உறுதியெடுத்துக்கொண்ட விஷயங்கள், அதாவது நாங்கள் எப்பொழுது உதவியாளர்களாக இருப்போம் என்று உறுதியெடுத்துக்கொண்ட விஷயங்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் குழப்பங்களும் தவிர்த்திருப்பது போன்ற இடத்தில் கூறுகின்றார்கள், நீங்கள் எதனால் உங்களை விடுகின்ற, அதாவது இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜமாத்தில் நீங்கள் இணைந்து கொண்டீர்கள் என்பதற்காக மட்டும் உங்களை விட்டு செல்லக்கூடியவர்கள் மீது நீங்கள் கோபப்படாதீர்கள். அவர்களுக்காக மறைவான முறையில் துஆ செய்யுங்கள்.
அல்லாஹ் அவர்களுக்கு உண்மையை வழங்கட்டும், நேர்வழி வழங்கட்டும் என்று. உங்களுக்கு வழங்கியதை அவர்களுக்கு வழங்கட்டும் என்று அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய தூய முன்மாதிரி நடத்தை ஆகியவற்றின் மூலமாக நீங்கள் நல்ல வழியை கடைபிடித்துள்ளீர்கள் என்பதை நிரூபித்து காட்டுங்கள். பாருங்கள், நான் இந்த விஷயத்திற்காக அனுப்பப்பட்டுள்ளேன், உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வழிகாட்டுவதற்காக. எல்லா விதமான குழப்பம் மற்றும் தீமை விஷயங்களையும் தவிர்த்திருங்கள். ஏச்சு பேச்சுக்களை கேட்டு பொறுமை காருங்கள். தீமைக்கான பதிலை நன்மையோடு வழங்குங்கள். யாராவது குழப்பம் செய்வதற்கு இணங்கினாலும் சரி, நீங்களும் அப்படிப்பட்ட இடங்களிலிருந்து நழுவி சென்று விடுங்கள். மென்மையாக பதிலளியுங்கள். இது முன்மாதிரியை காட்ட வேண்டியதாக இருக்கின்றது. மேலும் இதிலிருந்து கடமையிலும் தவிர்த்திருக்க வேண்டும். இதற்காக நாம் நம்முடைய எதிரிகளுக்காகவும் கூட துஆ செய்ய வேண்டும். தவிர்த்திருப்பது மட்டும் கிடையாது, நழுவி செல்வது மட்டும் கிடையாது, அவர்களுக்காக துஆம் செய்ய வேண்டும். குறிப்பாக நீங்கள் அன்சாருல்லாஹ் உலகத்திற்கு தர்பியத் வழங்கக்கூடியவர்கள், உங்களுடைய சந்ததிகளுக்கு தர்பியத் வழங்க வேண்டியவர்கள். உங்களுக்கு இது மிகவும் அவசியமாகும். எல்லா விதமான கிளர்ச்சியின் வழிகளிலிருந்தும் தவிர்த்திருக்க வேண்டும். எந்த விதமான கிளர்ச்சியும் நம்முடைய இயல்பிலோ அல்லது நம்முடைய வேலையிலோ இருக்கக்கூடாது. கட்டுப்படுத்தல் அதிகமாக இருக்க வேண்டும். ஜமாத்துடைய நிசாமாக இருக்கட்டும் அல்லது அரசாங்கத்தின் சட்டம் சம்பந்தமான விஷயமாக இருக்கட்டும், எல்லா நிலையிலும் முழுமையான இத்தாத் இருக்க வேண்டும். அந்த எல்லா கட்டளைகளின்படி செயல்பட வேண்டும். ஷரியத்தோடு முரண்படாத அந்த கட்டளைகள் படி செயல்பட வேண்டும். மனதின் உத்வேகங்களுக்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது. அடிப்படையான விஷயமாகும். இதை ஒரு அஹ்மதி முன்னால் நிறுத்த வேண்டும். குறிப்பாக நீங்கள் அறிவிப்பு செய்கின்றீர்கள், நாங்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதவியாளர்களாகவும் என்று கூறுகின்றீர்கள். நீங்களோ குறிப்பாக இந்த விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். ஒருபோதும் இப்படிப்பட்ட செயல்களை செய்யவே கூடாது. எதன் மூலமாக உங்களுடைய மன ரீதியான உணர்ச்சி பொங்கெடுக்கிறதோ அதை செய்யக்கூடாது. நீங்கள் சுய ஆய்வு செய்து பாருங்கள். இந்த தரம் உங்களிடம் நிலை பெற்றிருக்கின்றதா? இல்லை என்றால் பிறகு நாம் இதன் பக்கம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இது மிகவும் பெரிய மற்றும் ஒரு அடிப்படையான விஷயமாகும் அஹ்மதிக்கு. குறிப்பாக ஐவேளை தொழுகைகளை அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைக்கேற்ப நிறைவேற்ற வேண்டும். அதற்காக நாம் வாக்குறுதி அளித்துள்ளோம், அதை செய்வோம் என்று. அதாவது நாம் பைஅத்தில் வந்துள்ளோம், இதை நாம் செய்வோம் என்று கூறியிருக்கின்றோம். அன்சாராக இருக்கக்கூடிய நாம் குறிப்பாக இதை செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் உதவியாளர்கள் ஆவோம் என்று அறிவிப்பு செய்துள்ளோம். இந்த தூய்ச்செய்தியை உலகத்திற்கு எட்ட வைப்பதற்காக பரப்ப வேண்டும். நமக்கு மற்றும் நம்முடைய தந்ததிகளுக்கு தர்பியத் செய்ய வேண்டும். இதே போன்று ஐவேளை தொழுகை மட்டும் கிடையாது, மாறாக அன்னார் கூறியிருக்கின்றார்கள், தஹஜுத்தின் பக்கமும் கவனம் செலுத்துங்கள். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகையை விடுவது மனிதனை ஷிர்க் மற்றும் குஃப்ருக்கு அருகில் கொண்டு செல்கின்றது. எனவே பாருங்கள், உங்களை சுய ஆய்வு செய்து பாருங்கள். ஒருவரிடம் கேட்டால், ஆம் நல்லது, 4 தொழுகை தொழுகின்றோம் என்று கூறுகிறார்கள். 5 தொழ முடியவில்லை என்று கூறுகின்றார்கள். எனக்கு முன்னால் என் கண் முன்னால் வந்து கூறுகின்றார்கள், நேருக்கு நேர் கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் தொழுகையை விடுகின்றாரோ அவர் குஃப்ர் மற்றும் ஷிர்க்குக்கு அருகில் செல்கின்றார். ஆகவே நாம் நம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நாம் தொழுகைகளை விட்டுவிட்டு அல்லாஹ் மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த எச்சரிக்கையின் கீழ் வந்து விடவில்லையே என்று பார்க்க வேண்டும். மிகவும் அஞ்ச வேண்டிய விஷயமாகும். ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாமத் நாள் அன்று எல்லாவற்றிற்கும் முதலாக எந்த விஷயம் சம்பந்தமாக அடியாரிடம் கணக்கிடப்படுமோ அது தொழுகையாகும். இந்த கணக்கு வழக்கு சரியாக இருந்தால் பிறகு அவர் வெற்றி பெற்று விட்டார், அவர் ஈடேற்றம் அடைந்து விட்டார். இந்த கணக்கு சரியாக இல்லை என்றால் பிறகு அவர் தோல்வி அடைந்து விட்டார், மேலும் அவர் இழப்பிற்குரியவராகிவிட்டார். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் என்ன எதிர்பார்த்திருக்கின்றார்கள், அன்னார் நம்மிடம் என்ன விரும்புகின்றார்கள், இது சம்பந்தமாக அன்னார் கூறுகின்றார்கள், தம்மை என்னுடைய ஜமாத் நினைத்துக் கொள்ளக்கூடிய மக்களே, நீங்கள் விண்ணில் எப்பொழுது என்னுடைய ஜமாத்தில் கணக்கிடப்படுவீர்கள் என்றால் நீங்கள் உண்மை மற்றும் இறைச்சத்தின் வழியில் அடியெடுத்து வைக்கும் பொழுதுதான். எனவே உங்களுடைய ஐவேளை தொழுகைகளை எப்படி அச்சத்துடனும் பணிவுடனும் தொழ வேண்டும் என்றால் நீங்கள் அல்லாஹை பார்ப்பது போன்று தொழ வேண்டும். மேலும் நோன்புகளை அல்லாஹுக்காக உண்மையுடன் நிறைவேற்றுங்கள். ஜகாத்துக்கு தகுதி பெற்றோர் அனைவரும் ஜகாத் கொடுக்கட்டும். மேலும் எவர் மீது ஹஜ் கடமையாகிவிட்டதோ, எந்த தடையும் இல்லையோ அவர் ஹஜ் செய்யட்டும். நன்மையை சீர்தூக்கி செய்யுங்கள். மேலும் தீமைகளிலிருந்து விழிப்புணர்வோடு அவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நினைவில் கொள்ளுங்கள், இறைவன் வரை எந்த அமலும்
இரையச்சமில்லாதது சென்று சேர முடியாது. எல்லா நன்மைக்கான வேர் இரையச்சமாகும். எதன் வேர் வீணாகவில்லை அதனுடைய அந்த அமலும் வீணாகாது. எனவே இதன்படி குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். தொழுகை பற்றி வலியுறுத்தியவாறு அன்னார் நமக்கு குறிப்பாக கூறினார்கள். தொழுகை என்றால் என்ன? தொழுகை ஒரு துஆவாகும். அது தஸ்பீஹ், தஹ்மீத், தக்பீர், இஸ்திக்ஃபார், துரூத் ஆகியவற்றுடன் மிகவும் அழுது மன்றாடுடன் செய்யப்படுகின்றது. எனவே நீங்கள் தொழும் பொழுது அறியாத மக்களை போன்று உங்களுடைய தொழுகைகள் அரபு சொற்களை மட்டும் மீண்டும் மீண்டும் ஓதிக்கொண்டிருக்காதீர்கள். ஏனென்றால் அவர்களுடைய தொழுகை மற்றும் இஸ்திக்ஃபாரில் எந்த உண்மைத்துவம் இருக்காது. நீங்கள் தொழும் பொழுது நீங்கள் திருக்குர்ஆன், அல்லாஹுடைய மறையான திருக்குர்ஆனின் அது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த திருக்குர்ஆனை ஓதுங்கள். மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய சில துஆக்களையும் நீங்கள் ஓதுங்கள் கண்டிப்பாக. மற்றபடி உங்களுடைய எல்லா பொதுவான துஆக்களில் உங்களுடைய தாய்மொழியில் சொற்களை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றியே தீருங்கள். இதன் மூலமாக உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பணிவும் தன்னடக்கம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களிடம் ஒரு எளிமை ஏற்படும். அப்பொழுதுதான் துஆ செய்வதற்கு ஒரு இன்பமும் இருக்கும். அப்பொழுதுதான் துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படும். அன்னார் தொழுகையை பற்றி வலியுறுத்தியவாறு கூறினார்கள். அன்சாருல்லாஹுக்கு குறிப்பாக கூறினார்கள். இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக தொழுகை எப்படிப்பட்டதென்றால் இதன் மூலமாக வானம் மனிதனுக்கு முன்னால் குனிந்து விடுகின்றது. தொழுகைக்கான உரிமையை நிறைவேற்றக்கூடியவர் நான் மரணித்து விட்டேன் என்று நினைக்கின்றார். அவருடைய ரூஹ் விண்ணில் உலவுவது போன்று பார்க்கின்றார். இப்படிப்பட்ட தொழுகை இருக்கும் பொழுது அந்த வீடு ஒருபோதும் அழியாது. எனவே குறிப்பாக இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். சில அன்சாரும் எந்த அளவு தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் அந்த அளவு கவனம் செலுத்துவதில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் தொழுகை இருந்திருந்தால் அந்த சமுதாயம் ஒருபோதும் அழிந்திருக்காது. நான் கூறினேன் 5 தொழுகையுடன் சேர்த்து நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுகையின் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும். அன்னார் கூறியிருக்கிறார்கள், மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கவனம் விட்டிருக்கின்றார்கள், என்னுடைய ஜமாத் வந்திருக்கின்றால் தஹஜ்ஜுத் தொழுவதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். எனவே அன்சாருல்லாஹுடைய வயதை அடைந்த பிறகு எத்தனை பேர் தஹஜ்ஜுத் தொழுகின்றோம் என்று பார்க்க வேண்டும். பலர் எல்லாருக்கும் அல்லாஹ்வை நினைவுகூர வேண்டும். தஹஜ்ஜுத் தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுகை நிறைவேற்ற வேண்டும். இது முந்தைய நல்லவர்களின் வழியாக இருந்திருக்கின்றது. இறை நெருக்கத்தை பெறுவதற்கான வழியாகும். இந்த வழக்கம் தீமைகளிலிருந்து பாவத்திலிருந்து நம்மை தடுக்கின்றது. மேலும் உடல் ரீதியான நோய்களிலிருந்தும் காப்பாற்றுகிறது. பாருங்கள் எவ்வளவு பலன் இருக்கின்றது. தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர் தீமைகளிலிருந்து தவிர்த்திருக்கின்றார், பாவங்களிலிருந்து தவிர்த்திருக்கின்றார். அந்த பாவங்களை நிறுத்துவது மட்டுமே அது முடித்து விடுகின்றது. மேலும் மனிதனை அவனுடைய உடல் ரீதியான நோய்களிலிருந்தும் காப்பாற்றுகின்றது. நாம் ஒற்றுக்கொள்கின்றோம். சில மக்கள் தினமும் விரைவாக எழுதுகின்றார்கள், தஹஜ்ஜுத்துக்காக எழுந்திருக்கின்றார்கள். காலை நேரத்தில் அவர்கள் தொழுகின்றார்கள், பிறகு ஃபஜர் தொழுகின்றார்கள், எக்ஸசைஸும் செய்கின்றார்கள். அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது. வாழ்வு மிகவும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் என்ன எதிர்பார்க்கின்றார்கள்? அன்னார் கூறுகின்றார்கள், நம்முடைய ஜமாத் தஹஜ்ஜுத் தொழுகையை கட்டாயமாக்கி கொள்ள வேண்டும். அதிக முடியாதவர்கள் 2 ரக்காத்தாவது தொழ வேண்டும். ஏனென்றால் அதில் துஆ செய்வதற்கான சந்தர்ப்பம் கண்டிப்பாக கிடைத்துவிடும். அப்பொழுது செய்யக்கூடிய துஆவில் ஒரு குறிப்பான தாக்கம் இருக்கின்றது. ஏனென்றால் உண்மையான வேதனையோடும் ஒரு உத்வேகத்தோடு எழுகின்றது. உள்ளத்தில் இது போன்ற ஒரு உருக்கம் இல்லாதவரை ஒரு மனிதன் எப்படி உறக்கத்தில் இருந்து எழுந்திருக்க முடியும்? அதாவது கவனமின்மை என்னும் உறக்கத்திலிருந்து எப்படி எழுந்திருக்க முடியும்? வேதனை இருக்கும் பொழுது அல்லாஹ்விடம் கேட்பார், பிறகு அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றான். எனவே அப்பொழுது எழுந்திருப்பதே ஒரு வேதனை உருவாக்கி விடுகின்றது. அதன் மூலமாக துஆவின் ஒரு உண்மைத்துவம், ஒரு மன்றாடல் உருவாக்கி விடுகின்றது. இதுவே துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக அமைகின்றது. நன்மையின் பக்கம் செல்வதற்கும் அவசியம் என்னவென்றால், இது சம்பந்தமாக கூறியிருக்கின்றார்கள், இரவு நேரத்தில் எழுங்கள், துஆ செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய வழியை காட்ட வேண்டும் என்று. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாவின் உதாரணங்களை என்னால் வழங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் முன்னால் எப்படி இருந்தார்கள்? ஆனால் அவர்கள் இபாதத் செய்ய ஆரம்பித்த பிறகு, இரவுகளில் எழுந்திருக்க துவங்கிய பிறகு அவர்கள் எங்கிருந்து எங்கு சென்று விட்டார்கள். எனவே அன்சாருல்லா ஆவதற்கு அவசியம் என்னவென்றால், நீங்கள் இதே வழியை மேற்கொள்ளுங்கள், இதே உத்தியை மேற்கொள்ளுங்கள். இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும்.
நான் குறிப்பாக இதன் பக்கம் கவனம் ஊட்டியிருக்கின்றேன். இன்றைய காலத்திலும் எந்த நிலைமை இருக்கின்றதோ, சூழ்நிலை இருக்கின்றதோ, இதற்காகவும் அவசியம் என்னவென்றால் நாம் அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. துரூத் அனுப்புவதன் பக்கம் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் திருக்குறளிலும் கூட கூறுகின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபியி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அதாவது அல்லாஹ் நிச்சயமாக மற்றும் அவனுடைய தூதர், அவனுடைய மாணவர்கள் நபியின் மீது துரூத் அனுப்புகின்றார்கள். எனவே நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்களும் இந்த நபியின் மீது அதிகமாக அமைதியும் மற்றும் துரூதுக்கான துவாவை செய்யுங்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஅஸ்ஸின் பாங்கு சொல்லும் பொழுது நீங்கள் கேட்கும் பொழுது நீங்களும் அதே சொற்களை மீண்டும் மீண்டும் கொள்ளுங்கள். அவர் கூறும் பொழுது பிறகு என் மீது துரூத் ஓதுங்கள். எவர் என் மீது ஒரு முறை துரூத் அனுப்புகின்றாரோ அல்லாஹ் மீது 10 மடங்கு கருணை இறக்குவான். எனவே துரூத் அனுப்புவதன் பக்கம் குறிப்பாக கவனம் செலுத்துங்கள். சலவாத் பக்கம் இன்றைய நிலைமையில் சலவாத்தின் பக்கம் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். இதன் மூலமாகவே நாம் தீமையான வழிகளிலிருந்து தவிர்த்திருக்க முடியும், சிரமமான வழிகளிலிருந்து விலகி வர முடியும். உலகம் இன்னும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த அழிவிலிருந்து தப்பிப்பதற்கும் அவசியம் என்னவென்றால் நாம் அதிகமாக துரூத் சலவாத் ஓத வேண்டும், துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான். ஏனென்றால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் வழிகாட்டி கூறியிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இதை எப்படி கூறியிருக்கின்றார்கள், துவா வாடுவில் நின்று விடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் ஓதாதவரை அதிலிருந்து எதுவும் அல்லாஹுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்படுவதில்லை, அது மேலே செல்வதில்லை. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மனிதன் உண்மையில் ஒரு அடியாராக இருக்கின்றான். அடிமையுடைய வேலை என்னவென்றால் எஜமானன் என்ன கட்டளையிடுகின்றானோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதே போன்று நீங்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அற்கொடைகளை பெற விரும்பினால் நீங்கள் அவர்களுடைய அடிமையாக ஆகிவிடுங்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், உல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். அதாவது நீர் கூறுவீராக, என் அடியார்களே, தம்முடைய ஆன்மாக்களின் மீது வரம்பு மீறியவர்களே. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பதற்கு அவசியம் என்னவென்றால் அன்னார் மீது ஸலவாத் ஓத வேண்டும். அன்னாருடைய எந்த விஷயத்துக்கும் கட்டுப்படாமல் இருக்கக்கூடாது. துரூத் ஓதிவிட்டோம் மற்ற விஷயங்கள்படி செயல்படக்கூடாது என்பது கிடையாது. மாறாக அல்லாஹ் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைப்படி அமல் செய்வதும் அவசியமாகும். பிறகு ஓதப்படக்கூடிய இந்த துரூத் அந்த பரக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதில் மனிதன் செய்யக்கூடிய துவா அல்லாஹ் வரை எட்ட வைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு ரஹமத்துக்கு மிகவும் அவசியமானது என்னவென்றால் அவர் முறையாக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதன் பக்கமும் பல மாதங்களுக்கு முன்னால் நான் கவனம் ஊட்டினேன். குறிப்பாக இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். துரூதோடு சேர்த்து இஸ்திக்ஃபாரும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்சார் இதற்காக ஒரு முன்மாதிரியாக ஆக வேண்டும். அன்சார் மட்டும் கிடையாது, வீடுகளிலும் ஸலவாத் ஓதுவதன் பக்கம் அதிக கவனம் உருவாக வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், எவர் இஸ்திக்ஃபாரை செய்கின்றாரோ, இஸ்திக்ஃபாரை நிரந்தரமாக செய்து கொண்டே இருக்கின்றாரோ, அல்லாஹ் அவருக்காக எல்லா விதமான நெருக்கடிகளிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை ஏற்படுத்தி விடுகின்றான். மேலும் அவருக்காக சுலபமான வழிகளை உருவாக்கி விடுகின்றான். மேலும் அவர் கற்பனை கூட செய்து பார்க்காத இடத்திலிருந்து அவருக்கு வாழ்வுக்கு தேவையானவற்றை வழங்குகின்றான், ரிஸ்கை வழங்குகின்றான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் இறைவனிடம் ஆற்றலை வேண்டும் பொழுது, ஆற்றல் தா என்று வேண்டும் பொழுது இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ரூஹுல் குத்தூஸுடைய ஆதரவின் மூலமாக பலவீனம் அகல முடியும். இறைவனிடமிருந்து துவா கேட்கக்கூடியவர்கள் இறைவனிடம் அவர்களுடைய அந்த பலவீனம் அகல முடியும், தீமையை செய்வதிலிருந்து தவிர்த்திருக்க முடியும். அல்லாஹுடைய நபி மற்றும் தூதர்கள் வழங்குவது போன்று பாவிகளாக ஆகிவிட்டவர்கள் இஸ்திக்ஃபார் அவர்களுக்கு பலனளிக்கின்றது. அதாவது அந்த பாவத்தின் விளைவு தண்டனையில் இருந்து அவர்கள் தப்பிப்பார்கள். குற்றங்கள் செய்யக்கூடியவர்கள், இஸ்திக்ஃபார் செய்யாதவர்கள், இறைவனிடம் ஆற்றல் வேண்டாதவர்கள் தங்களுடைய அந்த குற்றங்களுக்கான தண்டனையை பெற்றே தருகின்றார்கள். எனவே பாவம் நிகழ்ந்து விட்டாலும் மனிதன் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்ற உறுதியான மன உறுதி கொள்கின்றார், உறுதியாக ஒரு உடன்படிக்கை கூறுகின்றார் என்றால் அல்லாஹ் அவரை தூய்மைப்படுத்துகின்றான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், சில மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால்
அவர்களுக்கு பாவத்தை பற்றி உணர்வு கூட இருப்பதில்லை. சிலருக்கு பாவத்தை பற்றி தெரியும், ஆனால் சிலருக்கு பாவம் செய்கிறோம் என்று கூட தெரியாது. அவர்கள் பாவம் செய்திருக்கிறோம் என்பது கூட உணர மாட்டார்கள். அப்படி வழக்கம் ஏற்பட்டு விடுகின்றது. இது மிகவும் சென்சிட்டிவான விஷயமாகும். எனவே அல்லாஹ் எப்பொழுதும் இஸ்திக்ஃபாருக்கான வழியை வைத்துப்படுத்தியிருக்கின்றான். இப்படிப்பட்ட மக்களுக்கு உணர்வு ஏற்படும் பொழுது இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். முறையாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அப்பொழுது தீமைகளிலிருந்து தவிர்த்திருக்க முடியும். அன்னார் கூறுகின்றார்கள், இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு எதனால் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், மனிதன் எல்லா விதமான தீமையிலிருந்தும், அது வெளிப்படையானதாக இருக்கட்டும் அல்லது உட்புறமானதாக இருக்கட்டும், கையால், நாவாலும் அல்லது கண்ணாலோ காதாலோ காலாலோ எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் அவர் தீமையிலிருந்து தவிர்த்திருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். தீமைகளிலிருந்து தவிர்த்திருப்பதற்கும் அவர் முயற்சி செய்கின்றார், தடுத்துக் கொள்வதற்கும். சில மக்களுக்கு தெரிவதில்லை. நான் கூறியது போன்று சிலருக்கு அந்த உணர்ச்சியே மரணித்து விடுகின்றது. அவர்களுக்கு உணர்வு ஏற்படுகின்றது. உடனடியாக உணர்வு ஏற்பட்ட உடனே கவனம் செலுத்த வேண்டும். இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். உள்ளத்தால் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். பிறகு அல்லாஹ் அவர்களுடைய இஸ்திக்ஃபாரை கேட்கவும் செய்கின்றான், மேலும் பாவங்களிலிருந்து அவர்களை தூய்மைப்படுத்தவும் செய்கின்றான். பிறகு அல்லாஹை புகழ்வதும் ஓர் அஹ்மதிக்கு அவசியமாகும். பையத் செய்தவருக்கு அவசியம் என்னவென்றால் எப்பொழுதும் அல்லாஹ்வை நினைவில் கொள்ள வேண்டும். ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக இதை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், எல்லா முக்கியமான விஷயங்களும் அல்லாஹ்வை புகழாமல் செய்யப்பட்டால் அது அழிவுக்குள்ளானதாக இருக்கின்றது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் வானத்தில் மாணவர்களும் உங்களை புகழ வேண்டும் என்று நினைத்தினால், பிறகு நீங்கள் ஏச்சு பேச்சை கேட்டு பொறுமையாக இருங்கள். அல்லாஹோட தொடர்பை துண்டித்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் இறைவனின் கடைசி ஜமாத் ஆவீர்கள். எனவே உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நன்மை செய்து காட்டுங்கள். உங்களில் ஒவ்வொருவரும் சோம்பேறியாகக்கூடியவர்கள் குப்பையை போன்ற ஜமாத்திலிருந்து வெளியேறியப்படுவார். பாருங்கள், நான் மிகவும் மகிழ்ச்சியோடு கூறுகின்றேன், உங்களுடைய இறைவன் உண்மையில் இருக்கின்றான். மற்ற அனைத்தும் அவனால் படைக்கப்பட்டதாகும். ஆனால் அவனை தேர்ந்தெடுக்கக்கூடியவர் நட்பேறு பெற்றவர் ஆவார். அவருக்கு கண்ணியம் அளிக்கக்கூடியவருக்கு அவன் கண்ணியம் அளிக்கின்றான். கண்கள், நாவு, காது ஆகியவற்றை தூய்மைப்படுத்தி அவன் பக்கம் வருங்கள், அவன் உங்களை ஏற்றுக்கொள்வான். அன்னார் கூறினார்கள், இதற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதும் அவசியமாகும். மேலும் உங்களுடைய ஈமான்களை நிறைவேற செய்வதற்காக துஆவும் செய்ய வேண்டும். அல்லாஹை புகழவும் செய்ய வேண்டும். ஹம்து செய்ய வேண்டும். பையத் செய்யக்கூடியவருக்கு பையத்துக்கான உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு இது அவசியமாகும். அவர்கள் அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அது துன்பம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பது கிடையாது, மாறாக துன்பத்திற்கு ஆளானவர்கள் அதிலிருந்து காப்பாற்றவும் வேண்டும். குறிப்பாக அநீதிக்குள்ளானவர்களை உலகத்தில் பாருங்கின்ற நிலையில் முஸ்லிம் நிலை குறிப்பாக இருக்கின்றது. அதுவும் என்ன எதிர்பார்க்கிறது என்றால், அவர்களுடைய அனுதாபம் எதிர்பார்ப்பது என்னவென்றால், பையத்துக்கான நிபந்தனையும் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நாம் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ் அவர்கள் மீது கருணை புரிய வேண்டும் என்று. யாரெல்லாம் இந்த துன்பங்கள் மூழ்கி இருக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்கள் அந்த துன்பத்திலிருந்து வெளியேற வேண்டும். மேலும் அவர்கள் நன்மையின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். காலத்தை இமாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். இவ்வாறு உலக இன்னல்களும் அவர்களுக்கு முடிவுக்கு வந்துவிடும். மறுமையிலும் கூட அல்லாஹுக்கு முன்னால் அவர்கள் படியக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். இதுவும் ஒரு மிகப்பெரிய பண்பாக இருக்கின்றது. இதை நாம் உறுதி எடுத்துக்கொள்கின்றோம். நாம் பணிவு மற்றும் தன்னடக்கத்தை மேற்கொள்வோம் என்று ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். நண்பர்களே, இந்த மூல விஷயத்தை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு சமுதாயத்தோடும் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். கடுமை காட்டாதீர்கள். சகிப்புத்தன்மையின் மூலமாக ஆழமான சிந்தனை உருவாகின்றது. எவர் இந்த வழிமுறையை பின்பற்றுவதில்லையோ அவர் நம்மை சேர்ந்தவர் அல்ல. ஒருவர் நம்முடைய ஜமாத்தாக இருந்து கொண்டு எதிரியுடைய அந்த கடுமையான பேச்சுக்கு பொறுமை காக்கவில்லை என்று சொன்னால், பிறகு அவர் அந்த கடுமைக்கு கடுமை காட்டுவது பொருத்தமானது அல்ல. இது நாம் நம்முடைய ஜமாத்திற்கு வழங்குகின்ற அந்த அறிவுரையாகும். மேலும் எவர் இந்த அறிவுரையை கடைபிடிப்பதில்லையோ
அவரை விட்டு நாம் விலகி இருக்கின்றோம். அவரை இந்த ஜமாத்தை விட்டு வெளியேறியவராக கருதுகின்றோம். எனவே யார் முனாஃபிகளை போன்ற தவறான நாவை பயன்படுத்துகின்றார்களோ, கெட்ட விஷயங்களை பேசுகின்றார்களோ, தீய பேச்சுக்களை, அவர்களை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். கடுமையாக பதிலளிக்கக்கூடாது. சில மக்கள் ஆவேசப்பட்டு எனக்கும் எழுதி விடுகின்றார்கள், நாம் ஏன் கடுமையாக பதிலளிக்கக்கூடாது என்று. நம்முடைய வேலை இது கிடையாது. நம்முடைய வேலையோ நுட்பமான முறையில், அறிவுபூர்வமான முறையில் அல்லாஹுடைய விருப்பத்தை நாடியவாறு அவருக்கு பதிலளிக்க வேண்டும். மேலும் எந்த வழிமுறைப்படி பதிலளிக்க வேண்டும் என்றால் நேர்வழியின்படி இருக்க வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய, நமக்கு காட்டியுள்ள அந்த வழியின்படி செல்ல வேண்டும். இல்லை என்றால் ஒரு தப்லீகாகவே இருக்காது. ஏச்சு பேச்சுக்கு பதிலாக ஏச்சு பேசுவது பதிலே கிடையாது. அது தப்லீகே கிடையாது. பணிவும் தன்னடக்கமும் இருக்க வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதன் பக்கம் மிக அதிகமாக கவனம் விட்டிருக்கின்றார்கள். எப்படி தன்னடக்கத்தை உருவாக்கி கொள்ளலாம் என்று அன்னார் கூறுகின்றார்கள். இறைவனுடைய தண்டனை வந்து தௌபாவுக்கான கதவை அடைப்பதற்கு முன்னால் நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உலகத்தினுடைய சட்டத்தினால் எந்த அளவு பயப்படுகின்றார் என்றால் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு அந்த அளவு மனிதன் பயப்படுவதில்லை. ஒவ்வொருவரும் தஹஜ்ஜுத் எழுதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 5 வேளை தொழுகைகளிலும் நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹை கோபப்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தவிர்த்து கொள்ளுங்கள். தௌபா செய்யுங்கள். அதாவது இறைவனுடைய விருப்பமின்மைக்கு காரணமாக இருக்கக்கூடிய எந்த வேலையும் செய்யாதீர்கள். அவற்றை கைவிடுவதுதான் தௌபா ஆகும். அவற்றை விட்டு தவிர்த்திருந்து உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முன்னால் அடி எடுத்து வையுங்கள். தக்வாவை மேற்கொள்ளுங்கள். இதிலும் கூட அல்லாஹுடைய கருணை இருக்கின்றது. மனிதனுடைய வழக்கத்தை மென்மையாக்கிக் கொள்ளுங்கள். ஆவேசத்தை கைவிடுங்கள். பணிவையும் தண்டக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பொறுமையை கடைபிடியுங்கள். முழுமையான நன்றி உணர்வுடையவர்களாக ஆகிவிடுங்கள். இதையெல்லாம் மன கவனம் பெற்றிருக்கின்றார்கள். இதுவும் அஹ்மதியாக இருப்பதற்கான ஒரு நிபந்தனையாகும். மேலும் நன்றி உணர்வோடு நாம் இருக்கும் பொழுதுதான், ஈமானில் முழுமையாக இருக்கும் பொழுதுதான் பிறகு அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு வாரிசுகளாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவசியமான விஷயம் என்னவென்றால், உங்களுக்கு பல சோதனைகள் ஏற்பட வேண்டி இருக்கின்றது, முதிர்ந்தவர்களுக்கு ஏற்பட்டது போன்று. எனவே எச்சரிக்கை, நீங்கள் ஏமாற்றமடைந்து விடாதீர்கள். பூமியால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. விண்ணோடு உங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருந்ததென்றால் நீங்கள் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தி கொண்டால் உங்கள் மூலமாகத்தானே தவிர எதிரிகள் மூலமாக ஆகாது. உங்களுடைய இந்த உலக கண்ணியம் சென்று விட்டாலும் இறைவன் உங்களுக்கு முடிவுறாத ஒரு கண்ணியத்தை விண்ணில் வழங்குவான். எனவே இந்த கண்ணியத்தை விட்டுவிடாதீர்கள். மேலும் நீங்கள் கண்டிப்பாக துன்பமளிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு தொல்லைகள் கொடுக்கப்படும். இது எல்லாம் அவசியமான விஷயமாகும். ஆனால் நீங்கள் பொறுமையை கைவிடாதீர்கள். உங்களுடைய இறைவன் உங்களை சோதிக்கின்றான். எவர் கடுமையான நிலைமையில் பொறுமை காக்கின்றாரோ, நீங்கள் உண்மையாக இருக்கின்றீர்களா, உறுதியான பாத்தோடு இருக்கின்றீர்களா என்று பார்ப்பான். சில மக்கள், அன்பர்கள், உறவினர்கள் பாகிஸ்தானில் அல்லது மற்ற இடங்களில் இருப்பவர்கள், பல அகமதிகளுக்கு துன்பம் ஏற்படுகின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், நீங்கள் உள்ளத்தை கைவிட்டு விடாதீர்கள். அல்லாஹை கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் தாலா ஒருபோதும் வீணாக மாட்டீர்கள். இந்த அறிவுரை பாகிஸ்தான் மக்களுக்காகவும் இருக்கின்றது. இந்த அறிவுரை உங்களுக்காகவும் இருக்கின்றது. எனவே அன்சாருல் ஆவதற்கான உரிமையை நிறைவேற்றுவதற்காக இதை எப்பொழுதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், என்னுடைய அடிச்சுவட்டில் செல்வதற்காக இந்த துன்பங்களை எல்லாம், தொல்லைகளை எல்லாம் நீங்கள் கடந்துதான் ஆக வேண்டும். ஆனால் உறுதியான பாதத்தை நீங்கள் காட்டும் பொழுது, பொறுமையை காட்டும் பொழுது உங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு இதற்கான வெகுமதியை வழங்குவான். எனவே அல்லாஹை நீங்கள் திருப்திப்படுத்துங்கள், அவனை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். அதற்காக அவசியம் என்னவென்றால் களப்பற்ற தன்மை மற்றும் உண்மைத்துவம் மற்றும் நன்றி உணர்வு இருக்க வேண்டும். அதல்லாமல் ஏச்சு பேச்சு இருக்கக்கூடாது. நாம் வெறும் பேசக்கூடியவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது. ஏச்சு பேச்சு மட்டுமல்ல, நாம் வெறும் பேச்சுக்களை மட்டும் பேசக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது. மாற்றாக செயல்படக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். மேலும் அருள்கள் மற்றும் கருணைகளின் கதவுகளை அப்பொழுதுதான் அல்லாஹ் திறப்பான். பிறகு நம்முடைய மன எச்சைகளும் தவிர்த்திருப்பது பற்றியும் அன்னார் கவனமூட்டினார்கள். நீங்கள் பைய செய்துள்ளீர்கள் என்று சொன்னால் இந்த விஷயத்தையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் உங்களை சடங்கு சம்பிரதாயம் மற்றும் மன எச்சைகளாக விட்டு தவிர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் திருக்குரானுடைய ஆளுமையை முழுமையாக உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள். எனவே இந்த மன எச்சைகளும் தவிர்த்திருப்பது அவசியமாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், மனதின் இச்சையை
தவிர்ந்திருப்பது அல்லாஹுக்காக தன்னை மாய்த்து கொள்வதாகும். அல்லாஹ்வின் விருப்பத்தை பெற்று இந்த உலகத்திலேயே அவர் உயர் தரத்தை பெற முடியும். எனவே அவசியம் என்னவென்றால் உங்களுடைய நிலையை சரிசெய்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் மன இச்சைகளிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். உலகத்தின் ஆசைகள் இருக்கின்றன, உலகத்தின் சுகபோகங்கள் இருக்கின்றன, உலகத்தின் சூழல் இருக்கின்றது. இதையெல்லாம் இது நம் அனைவரையும் தன்னுடைய எப்படி எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து விடுவிக்க வேண்டும். அன்சாருல்லாவாக இருக்கக்கூடிய நீங்கள் விடுபட வேண்டும். மேலும் உலகத்தினுடைய அந்த ஆசைகளை விட நீங்கள் மார்க்க விஷயங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். இறையச்சத்தின் வழிகள் செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாம் இதை செய்யும் பொழுது இன்ஷா அல்லாஹு தாலா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்றால், நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்ளக்கூடியவர்களாக மட்டுமல்லாமல் நம்முடைய வழித்தோன்றல்களையும் சீர்திருத்தக்கூடியவர்களாக இருப்போம். மேலும் அதற்கும் மேற்பட்டு உலகத்தையும் சமூகத்தையும் கூட சீர்திருத்தக்கூடியவர்களாக இருப்போம். சில விஷயங்களை நான் எடுத்துக் கூறியிருக்கின்றேன், மிகவும் சுருக்கமாக எடுத்துக் கூறியிருக்கின்றேன். பையத்துக்கான நிபந்தனைகள் இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. அதை புரிய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அதை அவ்வப்போது நாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அன்சார் குறிப்பாக அதை படித்துக் கொண்டிருக்க வேண்டும். பையத் நிபந்தனையை அவர்கள் தங்களுடைய அடுத்த சந்தைகள் தர்வீஸ் வசதியாக இருக்கும். அல்லாஹ் இதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. ஒவ்வொரு நாசருக்கும் சரியான நாசராவதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. மேலும் நஹ்னு அன்சாருல்லாஹ் என்று நீங்கள் முழங்குகின்றீர்கள், அது உண்மையாக எப்படிப்பட்ட முழக்கமாக இருக்க வேண்டும் என்றால், மஸீஹ் அலைஹிஸ் ஸலாமுடைய மிஷனை நிறைவேற்றக்கூடிய நாரேவாக இருக்க வேண்டும், முழக்கமாக இருக்க வேண்டும். இதற்காக ஒவ்வொரு நாசரும் மஜ்லிஸ் அன்சாருல்லாஹ்வுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் ஜமாத்துக்காக பயனுள்ள உறுப்பினராக ஆகிவிட வேண்டும். தம்முடைய வழித்தொண்டர்களை சீர்தூக்கக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். அப்பொழுதுதான் ஜமாத் முன்னேற்றத்தின் வழிகளில் செல்லும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. துஆ செய்யுங்கள்.